அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, அளவு சாப்பாட்டுக்கே 50 ரூபா குறையுது ஐயா. போர்டில் லிஸ்ட்டை பார்த்தா நாக்கில் எச்சி ஊறுது ஐயா. ஆமாம், என்ன ஹோட்டல் வாசலில் நின்று நீயா புலம்பிக்கிட்டு இருக்க? ஏப்பா, சாப்பிட வந்தேன், பணம் பத்தலை, 50 ரூபா தான் இருக்குது, இன்னொரு 50 ரூபா வேணும். ஏப்பா, நீ வேணுமா பார்ட்னராக வாயேன்? ஒயின் ஷாப்பில் தான் கட்டிங்க்கு காசு வச்சுட்டு இன்னொரு கட்டிங்க்கு ஆளை தேடுவாங்க. நீ என்னடானா புதுசாக சாப்பாட்டுக்கே பார்ட்னர் தேடுற? நீ ஒரு 50 ரூபா கொடு, ஏன் 50 ரூபா போட்டு ஒரு சாப்பாடு வாங்கி ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கோ. பாதி பாதி கரெக்டாக கொடுப்பியா? என்னப்பா இப்படி சொல்கிற? பாதி பாதி கரெக்டாக கொடுப்பேன். A few moments later. அப்பாடா, ஹோட்டலுக்குள்ளே வந்து உக்காந்தாச்சு. என்ன சாப்பிட்றீங்க? மீல்ஸ் கொண்டு வாப்பா. 2 மீல்ஸா? ஒரு மீல்ஸு. 2 பேர் வந்திருக்கீங்க, ஒரு மீல்ஸ் வாங்கி 2 பேரும் பாதி பாதி சாப்பிடுவோம். போதுமா? போயா, போய் கொண்டு வா. கேள்வி கேட்குறான், கேள்வி. அப்பாடா, இலை போட்டாச்சு. ஆமாம், இலையில் பாதி பாதி கிடையாதா? என்னது, இலையில் பாதி பாதியா? ஏப்பா, சோறு சாப்பிட முடியாதுப்பா, இலை சின்னதாகிடும். இலையில் போட்டதுக்கப்புறம் சோறு, குழம்பு, கூட்டு, பொரியல் அதெல்லாம் பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம். அப்பாடா, கூட்டு, பொரியல், அப்பளம் பார்த்தாலே வாய் ஊறுது ஐயா. ஏப்பா, கூட்டு, பொரியல் ரெண்டையும் பாதி பாதி பிரிச்சுட்டேன். இது உனக்கு, இது எனக்கு. சோறு வந்துருச்சு. சாம்பார் ஊற்றுறதுக்கு முன்னாடி சோத்தை நம்ம பிரிச்சுக்குவோம். அஃப்கோர்ஸ், உனக்கு சேர வேண்டிய பாதியை கண்டிப்பாக நான் கொடுத்துட மாட்டேன். இந்தா, போதுமா? உனக்கான பாதி இது, எனக்கான பாதி இது. ஆமாம், சோறு பாதி பாதி கரெக்டாக இருக்குமா? ஏப்பா, உன் முன்னாடி தானேப்பா நான் பங்கு பிரித்தேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னது, நம்பிக்கை இல்லையா? சோத்தில் மட்டும் எனக்கு பாதி இருக்குமான்னு டவுட்டாக இருக்குது. போட்டாயா கேட்டு. ஏப்பா, அதுக்கு இப்போ என்னப்பா பண்ண சொல்கிற? நீ உன் சோத்தை எண்ணு, நான் என்னோடய சோத்தை எண்ணுறேன். யாருக்கு எவ்வளோ சோறு இருக்குன்னு பார்ப்போம். அதிகமாக இருந்தால் நான் கொடுத்துட்றேன், கம்மியாக இருந்தால் நீ கொடுத்துரு. என்னது, சோத்தை என்னணுமா? உலகத்திலேயே சோத்தை என்ன சொன்னது இவன் ஒருத்தந்தாயா? ஏப்பா, சோத்தை எண்ணி முடிக்கிறதுக்குள்ளாட்டி பசியே தீர்ந்து போயிடும்பா. எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. பாதி பாதினா கரெக்டாக பாதி எனக்கு இருக்கணும். சரி, என்னவும் வாடா, ஒரு வழியாக சோத்தை எண்ணி முடிச்சாச்சு. ஏப்பா, என் சோறு 2432 சோறு இருக்குது. எனக்கு 2431 சோறு தான் இருக்குது. ஏப்பா, ஒன்றை விட எனக்கு ஒரே ஒரு சோறு தானப்பா ஜாஸ்தி. அதெல்லாம் முடியாது. பங்குன்னா பங்கு தான். அந்த சோத்தை 2ஆக உடைச்சி எனக்கு பாதி போடு. இந்தாப்பா, உனக்கு பாதி சோறு. அப்பாடா, கல்லாவுக்கு வந்தாச்சு. நம்மளோட 50 ரூபாயை எடுத்தாச்சு. ஏப்பா, உன்னோட 50 ரூபாயை கொடுப்பா. இந்தா, என்னோட 50 ரூபா. என்னப்பா, 50 ரூபாய்க்கு பதிலாக 100 ரூபாயை கொடுக்குற? அது 100 ரூபாய் இல்லை, 50 ரூபா. பிரித்து பாரு. என்னது, நோட்டு பாதியாக இருக்குது? ஏப்பா, நோட்டு பாதி தான் இருக்குது. எல்லாத்துலேயும் நீ பாதி பாதி தானே கொடுத்த, அதனால தான் நானும் பணத்தை பாதியாக கொடுத்துருக்கேன். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.